بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيقول الله تبارك وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الحي لا إله إلا هو فادعوه مخلصين له الدين. الحمد لله رب العالمين. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إن الله لا ينظر إلى صوركم وأموالكم ولكن ينظر إلى قلوبكم وأعمالكم. رواه صحيح مسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், இந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டும் முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் முழு முஸ்லிம்களுக்கும் ஒரு கண்ணியமான பரிசுத்தமான மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து அந்த ரமலானுடைய மாதத்துடைய முதலாவது ஜும்ஆல காலடி எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். 6வது நோன்புல காலடி எடுத்து வைத்து 7வது நோன்பை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம். மீதமாக இருக்கக்கூடிய அனைத்து நோன்புகளையும் ஆஃபியத்தோட, ஆரோக்கியத்தோட, உற்சாகத்தோட பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. முழு உலகத்திலும் யாரெல்லாம் நோன்பாளிகளாக இருக்கிறாங்களோ அத்துணை நோன்பாளிகளுடைய நோன்பையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்து கொள்வானாக. இந்த ரமலானுடைய மாதத்துல யாரெல்லாம் நோன்பு நோக்க முடியாம ஆஃபியத்தை, ஆரோக்கியத்தை இழந்த நிலைமையில் இருக்கிறாங்களோ அனைத்து நோயாளிகளுக்கும் அல்லாஹு தஆலா அவசரமாக ஷிஃபாவை கொடுத்தருள்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ரமலானுடைய மாதம் அதிகமான முஸ்லிம்கள் கஷ்டத்தோட சிரமத்தோட நோன்பு நோட்கிறது மட்டும் இல்லாம அந்த நோன்பு என்று சொல்லக்கூடிய அமலோட சேர்த்து இன்னும் பல அமல்களை அவர்களுடைய வாழ்க்கையில மிச்சம் சிரமத்தோட செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நோன்பு என்று சொல்லக்கூடிய அமல் சிரமமான ஒரு கஷ்டமான அமல் என்றதால தான் அதுக்குரிய கூலிய பத்தி அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய நேரம் செல்றான். ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு கூலிகளை வச்சிருக்கிறான். ஒரு மனிதன் தனியாக தொழுதா என்ன கூலி, இமாம் ஜமாத்தாக தொழுதா என்ன கூலி, அதே போல ஜகாத் கொடுத்தா அவனுக்கு என்ன கூலி கிடைக்கும், சதகா கொடுத்தா என்ன கூலி கிடைக்கும்.
இப்படி ஒவ்வொரு அமல்களை வாழ்க்கையில் எடுத்து பாருங்க. ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹு தஆலா கூலிகளை வச்சிருக்கிறான். துனியால உலகத்துல இந்த அமலுக்கு என்ன கூலி கிடைக்கும் என்பதை ஹதீஸின் மூலமாக குர்ஆனின் மூலமாக அல்லாஹு தஆலா ரொம்ப தெளிவாக எங்களுக்கு படிச்சு தாரான். ஆனா நோன்புடைய விஷயத்தை சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல நோன்புடைய கூலியை பத்தி சொல்லக்கூடிய நேரம் அல்லாஹு தஆலா சொல்றான், நோன்புக்கு கூலி அது நான் தான் கூலி என்று அல்லாஹு தஆலா சொல்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இந்த வார்த்தையில் இருந்து நாங்களும் நீங்களும் விலகிக் கொள்ளணும். நோன்புக்கு அல்லாஹ்வே கூலியாக கிடைக்கிறதாக இருந்தா நோன்பு எவ்வளவு ஒரு விசேஷமான அமலாக இருக்கணும். வாழ்க்கையில இவ்வளவு சிரமத்தோட பிடிக்கிறதாலதான் அல்லாஹு தஆலா அவனே கூலியாக தாரன் இந்த நோன்புக்கு. அப்ப அந்த நோன்ப சிரமத்தோட கஷ்டத்தோட முஸ்லிம்கள் பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அத்தோட சேர்த்து கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில பரலான அமல்களையும் செய்யறாங்க, இன்னும் பல சுன்னத்தான அமல்களையும் செய்யறாங்க. சிரமத்தோட கஷ்டத்தோட இந்த மாதத்துல பல அமல்கள் செய்யக்கூடிய முஸ்லிம்களை நாங்க கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அந்த அமல்களுக்கு பகரமாக அல்லாஹு தஆலா ஒவ்வொரு அமல்களுக்கும் ரெட்டிப்பான அதிகப்படியான கூலிகளையும் அல்லாஹு தஆலா கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்கள் ஒரு மிக முக்கியமான வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க. இந்த வார்த்தைய மௌத்து வரைக்கும் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளு. உலமாக்கள் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, வாழ்க்கையில அமல்களுக்கு மேல அமல்களை ஒரு மனிதன் செஞ்சு கொண்டு போறானே, இவன் புத்திசாலி என்றதை விட செஞ்ச அமல்களை மௌத்து வரைக்கும் பாதுகாக்கிறவன் தான் புத்திசாலி என்பதாக சொல்லுவான். ஏனென்றா மௌத்து வரைக்கும் அந்த அமல்களை பாதுகாப்பதின் மூலமாகத்தான் கியாமத்துடைய நாள் அவன் சொர்க்கத்தை அடைய முடியும். வெறுமனே அமல்களை மாத்திரம் ஒரு கூட்டம் செய்யறாங்க, ஆனா செஞ்ச அமலை எப்படி பாதுகாக்கணும்னு தெரியா, இந்த அமல்களை எப்படி மௌத்து வரைக்கும் தக்க வச்சு கொள்ளணும் தெரியா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை எப்படி இந்த அமல்களை பாதுகாக்கணும் என்பதற்கு பலவிதமான வழிமுறைகளை இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டினாலும் முதலாவது ஜும்ஆல ஈக்கிறதால இந்த நோன்புடைய மாதம் அதிகமான மக்கள் அதிகமான அமல்களை செய்யறாங்க. அந்த அமல்களை பாதுகாக்க ஓணும் என்ற நல்ல நீயத்துல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல முன்வைக்கிறேன். ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்க்கையில அவங்க செஞ்ச அமல மௌத்து வரைக்கும் பாதுகாக்கிறதாக இருந்தா செய்ய வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னென்றா, ஒவ்வொரு மனிதர்களும் விசேஷமாக அவங்களுடைய நாவுகளை பாதுகாத்துவோம். இந்த நாவுகளை பாதுகாக்கிறதின் மூலமாக மாத்திரம்தான் எங்களுடைய எல்லா அமல்களையும் மௌத்து வரைக்கும் எங்களுக்கு பாதுகாக்க முடியும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த நாவுகளை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தை உலமாக்கள் ரெண்டாக பிரிக்கிறான். அதுல முதலாவது விஷயம் தான் செஞ்ச அமல்களை சொல்லி காட்டக்கூடிய நாவுகள். இந்த காலத்துல அதிகமான மக்கள் எங்களுக்கு பார்க்கலும். குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது, அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுடைய சிறந்த செயலுடையவர்கள் யாரு என்று பார்க்கிறதுக்கு, சிறந்த அமலுடையவர்கள் யாரு என்று பார்க்கிறதுக்கு தான் அல்லாஹு தஆலா ஹயாத்தையும் மௌத்தையும் தந்திருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்ப வாழ்க்கையில நாங்க செய்யக்கூடிய அமல்களை வெளியிட்டுடுவோமோ, செய்யக்கூடிய அமல்கள்ல இஹ்லாஸ் மன தூய்மை இல்லாம பெய்திரும் இந்த நாவுகளின் மூலமாகவோ, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, செய்யக்கூடிய அமல்ல எந்த புரோசனத்தையும் மௌத்துக்கு முன்னால எங்களுக்கு காண முடியாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த காலத்தில் அதிகமானவங்க அமல் செய்யறாங்க, இல்லை என்று சொல்ல வரல. அதிகமானவங்க சிரமத்தோட கஷ்டத்தோட தூக்க முழிச்சு நேர காலத்தை கொடுத்து சிரமத்தோட அமல்கள் செய்யறாங்க. ஆனா அந்த அமல்களுக்கு எந்த விதமான கூலியும் இல்லாம போகுது. காரணம் என்னன்னா, அந்த அமல்களுடைய விஷயத்துல நாவ அசைக்கிறாங்க. நாவ அசைக்கிறாங்க என்று சொல்லி சொன்னா கருத்து என்ன, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, செஞ்ச அமல்களை இஹ்லாஸ் இல்லாத முறையில் அவங்க ஆக்கி கொள்றாங்க நாவுகளின் மூலமா. உதாரணமாக உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, இந்த காலத்துல அதிகமானவங்களுடைய அமல் எப்படி இருக்குதுன்னா, அடுத்தவங்க பார்க்கணும் என்றதுக்கு ஒரு கூட்டம் அமல் செய்யறாங்க. என்னைய அடுத்தவங்க பார்த்து இவர் பெரியோர் அமல் செய்யக்கூடிய மனுஷனப்பா, இவர் பெரிய இபாதத் செய்யக்கூடியவர் என்று சொல்லணும் என்றதுக்கு ஒரு கூட்டம் அமல் செய்யறாங்க. இன்னும் ஒரு கூட்டம் அடுத்தவங்க பாராட்டணும் அமல் செய்யறாங்க.
இன்னும் ஒரு கூட்டம் என்னைய நல்லவன் நினைக்கணும் அமல் செய்யறாங்க. இன்னும் ஒரு கூட்டம் நான் செய்யக்கூடிய அமல 4 பேருக்கு தெரியணும் என்றதுக்கு அமல் செய்யறாங்க. இன்னும் ஒரு கூட்டம் செய்யக்கூடிய அமல்களை வாழ்க்கையில சொல்லி காட்டுறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப சொன்ன விடயத்துல ஏதாவது ஒன்று உங்களுடைய அமல்களுடைய விஷயத்துல பாக்கிறதுக்கு செஞ்சாவோ, பாராட்ட செஞ்சாவோ, நல்லவன் நினைக்க செஞ்சாவோ, 4 பேருக்கு தெரியணும் என்று செஞ்சாவோ, இல்லாட்டி அடுத்தவங்களுக்கு நாங்க இதை எத்தி வைக்கணும் என்று சொன்னாவோ, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே விளங்கிக்கோங்க, சிரமத்தோட செய்யக்கூடிய அமல்ல எந்த பலாபலனும் கிடைக்காது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுக்குதான் செல்லுவாங்க இஹ்லாஸ் இல்லாம முகஸ்துதிக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய அமல். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, உலமாக்கள் ஒரு அழகிய உதாரணம் சொல்லுவாங்க. எப்படி என்றா, முகஸ்துதிக்காக வேண்டி மற்ற மனிதர்கள் பார்க்கணும் என்பதற்காக வேண்டி ஒரு மனிதனுடைய அமல் அவன் வாழ்க்கையில ஈக்குதுண்டா, அவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு பை, ஒரு சாக்கு, அந்த பையில கற்களை நிரப்பிக் கொண்டு சந்தைக்கு சாமான் வேங்க போறவன போல என்பதாக உலமாக்கள் சொல்லுவாங்க. இதால என்ன சரி புரோசனம் கிடைக்குமா? ஒருத்தர் சந்தைக்கு கடை வீதிக்கு போறாரு மார்க்கெட்டுக்கு சாமான் வேங்கிறதுக்கு, ஆனா சல்லிக்கு பதிலா இவர் கல்லு கொஞ்சம் எடுத்துட்டு போறாரு, சாமான் எடுத்துட்டு சல்லிக்கு பதிலா கல்லு கொடுப்போம். இதனால என்ன நடக்கும்? அவர் விரும்பக்கூடிய பொருட்கள் அவர் அடைஞ்சு கொள்ள இயலுமா? இத போலதான் முகஸ்துதிக்காரனுடைய அமல். செஞ்ச அமல்களை வாழ்க்கையில சொல்லி காட்டுறவன் அமல் இருக்குது, இவன் அவனுடைய பையில கற்களை போட்டுக்கொண்டு போறவன போல. கியாமத்துடைய நாள் உன்னுடைய அமல்களை தந்து நீ சொர்க்கத்தை எடுண்டா, நாங்க எப்படி கல் எடுத்து ஏமாறுவோமோ அத போல பையில கைய போட்டு பார்த்தா ஒன்றும் இல்ல, வெறுமனே உலகத்துல முகஸ்துதிக்கு செஞ்ச அமல் தான் நீ. அதனால புரோசனம் ஒன்று கிடைக்குமா? ஒரு காலமும் கிடைக்காது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இதுலதான் அதிகமானவங்க அமளிபாதத் செய்யறாங்க, ஆனா வெறும் விளம்பரத்துக்காக வேண்டி செய்யறாங்க. ரமலானுடைய காலம் சிரமத்தோட செய்யறோமா இல்லையா? கஷ்டத்தோட வாரோமா இல்லையா? நேர காலத்தை கொடுக்கிறோமா இல்லையா? இது வெறும் விளம்பரமாக மாறினா அதனால ஏதாவது எங்களுக்கு கூலி கிடைக்குமா? ஒரு காலமும் கிடைக்காது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் ஹதீஸ்ல வருவது, 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாள் அர்ஷுடைய நிழலை கொடுப்பான். 7 கூட்டத்தார். அந்த 7 கூட்டத்தார்ல ஒரு கூட்டம் யாரு தெரியுமா? தன்னுடைய இடது கைக்கு கூட தெரியாம வலது கையால சதக்கா கொடுத்தவங்க சொல்லி ஹதீஸ்ல வரும். அப்ப கொஞ்சம் யோசிங்க, வலது கையால கொடுக்கிற சதக்கா இடது கைக்கு தெரியாம? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் இப்படி சொன்னாங்கன்றா, நீங்க இடது கைக்கு கூட தெரிய வச்சிரவானம் கொடுக்கிற சதக்காவ. அப்ப நாங்க செய்யக்கூடிய அமல்கள் சுப்ஹானல்லாஹ், ஸ்ரீலங்கால செஞ்சா யூரோப் கண்ட்ரிக்கு எல்லாம் கேள்விப்படுவது, இந்த ஹாஜியார் இந்த இடத்துல இப்படி கொடுத்திருக்கிறார். ஸ்ரீலங்கால ஒரு மூலையில கலம்புல செஞ்சா ஹம்பந்தோட ஜப்னா எங்கெங்கெல்லாம் வருவது, பட்டி தொட்டி எல்லாம் இவருடைய அமல் சீரழிது, இவர் இப்படி செஞ்சாராம் அப்படி செஞ்சாராம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அமல்களால வாழ்க்கையில புரோசனத்தை காணேலுமா? ஒரு காலமும் காண முடியாது. கொஞ்சம் வரலாறுகளை எடுத்து பாருங்க, அந்த காலத்துல வாழ்ந்த உலமாக்கள் சுப்ஹானல்லாஹ் வாழ்க்கையில அமல் செஞ்சாங்க. செய்யக்கூடிய அமல் வெளி மனுஷரை தாண்டி வீட்டுல ஈக்கக்கூடிய வீட்டு பெண்களுக்கு கூட தெரியா. சுப்ஹானல்லாஹ். அந்த காலத்துல வாழ்ந்தாரு தாவூத் இப்னு அபுல் ஹிந்த் ரஹிமஹுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய வலி. இவர் என்ன செய்வாருண்டா, தஹஜ்ஜுடைய நேரம் சஹருக்கு எழும்புவாங்க. யாரும் வீட்டில் எழும்புறதுக்கு முன்னால் எழும்புவாங்க, யாரும் எழும்புறதுக்கு முன்னால் எழும்பி சஹருடைய சாப்பாடை சாப்பிட்டுருவாங்க நோன்பு பிடிக்க. இப்ப மத்த வீட்டார்கள் எல்லாம் எழும்பிடுவாங்க, வளமைய போல சொல்லிக் கொள்ள மாட்டாரு. நோன்பு பிடிச்சன் சஹர் செஞ்சன் ஒன்றும் சொல்றல்ல, வளமைய போல தொழுவாரு. அதுக்கு பின்னால காலையுடைய நேரம் வேலைக்காக வேண்டி புறப்படுவாரு. வெள்ள சாப்பாடு, காலையுடைய சாப்பாடை மனைவி கொடுத்து அனுப்புவார். இவர் காலை சாப்பாடு எடுத்துக்கொண்டு போயிட்டு மிஸ்கீனுக்கு கொடுத்துட்டு வேலைக்கு போய்த்துடுவார். திருப்பி ஈவினிங் அந்திக்கு வருவாரு வீட்டுக்கு. வந்ததுக்கு பின்னால அந்த வீட்டு பெண்களோட சேர்ந்து மகரிபுடைய நேரம் அவர் சாப்பிடுவாரு. எல்லாம் நினைப்பாங்க வளமையான சாப்பாடு தான் சாப்பிடுறாரு, ஆனா நோம்ப துறப்பாரா அந்த நேரத்துல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களை கிதாபில் எழுதுறாங்க, 40 வருஷங்கள் இப்படி சுன்னத்தான நோன்பு பிடிச்சார் வாழ்க்கையில. சுப்ஹானல்லாஹ். அங்க நாங்க செய்யக்கூடிய அமல்கள்
பட்டி தொட்டி எல்லாம் அப்படியே பரப்பி கொண்டு தெரிகிறோம். நாங்க இந்த அமல் செஞ்சோம், அந்த அமல் செஞ்சோம், அங்க உதவி செஞ்சோம், இங்க உதவி செஞ்சோம். ஒரு காலமும் தக்குவா உள்ள மனிதனுடைய வாயில செஞ்ச அமல்கள் வெளியில வராது. செஞ்ச அமல்களை வச்சு தக்குவாதாரி பெருமை பேச மாட்டான். நான் இந்த அமலை செஞ்சேன், அந்த அமலை செஞ்சேன். இந்த காலத்தில் எவ்வளவு பேரை பார்க்கலும் வாராங்க, தராவி 20 ரக்காத்த தொழுறாங்க, வித்ர தொழுறாங்க, வெளியில போறாரு. தொழாத ஒரு மனிதர் வாராரு, எங்களுக்கு தெரியும் இவர் மஸ்ஜிதுக்கு வராதவர், இவரு தொழாதவர் தான் என்று சொல்லி. ஆனா இந்த இடத்துல அவருடைய அமலை வெளிப்படுத்தணும் என்றதுக்கு கேட்கிறாங்க. என்ன இன்றைக்கு தராவிக்கு காணல, நாங்களோ அல்ஹம்துலில்லாஹ் 23 தொழுந்துட்டு வாரோம், அந்த இடத்துல 23 வைத்துடும். ஏன் தேவையில்லாத வேலைங்களுக்கு தேவையில்ல. வாய பாதுகாத்தா எங்கட அமல்கள் பாதுகாக்கப்படும். எங்களுக்கு அந்த விஷயம் தேவையில்லை. தக்குவாதாரின் அடையாளம் செஞ்ச அமலை வெளியே சொல்ல மாட்டான். செஞ்ச அமலை கொண்டு வாழ்க்கையில பயப்படுவான். இந்த அமல் அல்லாஹ் கிட்ட கபூலியத்தா இல்லையா? தக்குவாதாரி அப்படிதான் யோசிப்பார். நாங்க இப்ப இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுடைய குதுபா பிரசங்கத்தை முடிச்சிட்டு ஜும்மாவுடைய 2 ரக்காத் தொழுவோமே. இந்த 2 ரக்காத்துக்கு பின்னால சலாம் கொடுக்கிறோம். சலாம் கொடுத்த உடனே முதல் வார்த்தை என்ன சொல்ல போறோம்? எங்க சரி ஒரு மஸ்ஜிதுல, முழு உலகத்துல எங்க சரி ஒரு மஸ்ஜிதுல எவ்வளவு கண்ணியமான இடமாக இருந்தாலும் தொழுது சலாம் கொடுத்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய இமாம காட்டேலுமா? ஒரு மஹ்மூம காட்ட முடியுமா? எல்லாத்திட வாயிலும் சலாம் கொடுத்த உடனே முதல் வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற அர்த்தம் என்ன? யால நீ என்னை மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். மன்னிப்பேன் கேட்கணும், பாவம் செய்தா கேட்கணும். அப்ப நாங்க அமலொண்ட செஞ்சுட்டேன் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிராக்டிகல்ல படிச்சு தாராங்க. ஒரு தக்குவாதாரிட அடையாளம் அமல் செஞ்சுட்டு பெருமை பேசுற வேலை இல்ல. தக்குவாதாரிட அடையாளம் அமல் செஞ்சுட்டு இஸ்திக்ஃபார் செய்வான். ஏனென்றா 2 ரக்காத் தொழுதோமே, இந்த 2 ரக்காத்துல ஒரு சுஜூத் அல்லாஹ் கபூல் செஞ்சானா எங்களுக்கு தெரியுமா? நாங்க ஓதின ஃபாத்தியா கபூலான்னு எங்களுக்கு தெரியுமா? நாங்க ஓதின அத்தஹியாத் கபூலான்னு தெரியுமா? தெரியாவே. அப்ப செஞ்ச அமலை வச்சு எப்படி பெருமை பேசுறே? செஞ்ச அமலை வச்சு பெருமை பேசுறதல்ல, செஞ்ச அமலுக்கு இஸ்திக்ஃபார் செய்யணும். யா அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்கோ, ஓட தர்பார்ல சுஜூத் செய்யற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லையா, ஏன சுஜூத நீ கபூல் செய்வாயா? இதுதான் தக்குவாதாரின் அடையாளம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தஆலா சொல்றான், சஹாபாக்கள்ல பெரிய ஒரு கூட்டம் இருந்தாங்க. கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன். தஹஜ்ஜுத்ல நிறைய நேரங்கள் அமல் செய்வாங்க, கொஞ்ச நேரம் தான் தூங்குவாங்க. சஹருடைய நேரம் வந்தா வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வாங்க. கிதாபுகள்ல பதிவு செய்யறாங்க தஃசீருடைய உலமாக்கள், இவங்க இஸ்திக்ஃபார் செய்தது அவங்க செஞ்ச பாவத்துக்கு இல்ல, அவ்வளவு நேரம் முழிச்சு செஞ்ச அமலுக்கு. இதுதான் அந்த காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், அதுக்கு பின்னால வந்து எங்க சலஃபுகளுடைய வளமை. செஞ்ச அமல்களை வச்சு வாழ்க்கையில பெருமை பேசுறல்ல. ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹுசைன் ரலியல்லாஹு மகன் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு. இங்க ஒவ்வொரு நாளும் இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால இரவுடைய நேரம் மனிதர்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள முடங்கினத்துக்கு பின்னால சதக்காவுடைய பொருட்களை தோல்ல வச்சுக்கொண்டு அப்படியே வீடு வீடா போவாங்க. பேசிட்டு ஏழை ஆட்கள், அனாதைகள், விதவைகள் இருக்கக்கூடிய வீட்டு வாசல்ல சதக்காவுடைய பொருட்களை ஒவ்வொரு நாளும் வச்சுட்டு வந்துடுவாங்க. அவங்க விடிஞ்சு பார்ப்பாங்க, சதக்காவுடைய பொருளைக்கும் அதை எடுத்து அவங்க பாவிப்பாங்க. ஆனா மௌத்து வரைக்கும் தெரியா யாரு கொண்டு வந்து வச்சேன்னு வச்சவங்களுக்கு, அந்த வைக்கப்பட்டவங்களுக்கு ஒரு காலமும் தெரியா. ஒரு நாள் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்து ஜனாசா குளிப்பாட்டக்கூடிய சந்தர்ப்பத்துல முதுகுல நிறைய தழும்புகள் ஈக்கிறத காண்றான். இந்த நேரத்துல யாருக்குமே தெரியா, மையத்து ஜனாசா அடக்குற வரைக்கும் தெரியா ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு முதுகுல ஏன் இவ்வளவு தழும்பு, ஏன் இவ்வளவு காயமீக்கன்னு தெரியா. அடக்கி கொஞ்ச நாள் போகுது, சதக்காவுடைய பொருள் வாரது நின்றுட்டு. இப்பதான் மக்கள் எல்லாம் உணர்ந்தாங்க, இவ்வளவு காலம் எங்களுக்கு சதக்கா கொண்டு வந்து தந்தது ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தான் என்று சொல்லி உணர்ந்தாங்க. இப்படிதான் அந்த காலத்துல சஹாபாக்களுடைய அமல். ஆனா இந்த காலத்துல நாங்களும் ரமலான் என்ற பெயர்ல அமல் செய்யறோம், ரமலான் என்ற பெயர்ல நிறைய அமல் செய்யறோம். ஆனா வாய் எப்படி பாதுகாக்கணும் என்று தெரியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உலகத்துல தஜ்ஜாலிக்கிறானே,
இந்த தஜ்ஜால் வரக்கூடிய அந்த வருகை அதை விட பயங்கரமான ஒரு விஷயத்தை நான் பயப்படுறேன். தஜ்ஜால் வாரத கூட நான் மேனேஜ் பண்ணுவேன், அதை விட பயங்கரமான ஒரு விஷயத்தை கண்டு நான் பயப்படுறேன். கேட்டாங்க சஹாபாக்கள், என்ன யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க வார்த்தை என்ன தெரியுமா? அஷ்ஷிர்குல் ஹஃபி என்றா, மறைவான ஒரு ஷிர்க் மனிதர்களுக்கு மத்தியில வாரத பயப்படுறேன். அதுதான் பேர் புகழுக்காக வேண்டி அல்லது அடுத்தவன் தெரிஞ்சு கொள்ளணும் என்று செஞ்ச அமல் அவன் சொல்லி காட்டுறானோ, முகஸ்துதிக்காக வேண்டி அமல் செய்யறானோ, இவன் அமலுடைய விஷயம் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட பயங்கரம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் உலமாக்கள் சொல்றாங்க, வாழ்க்கையில செஞ்ச அமலை பாதுகாக்க முதலாவது நாவை பாதுகாத்துப்போம். நாவை பாதுகாப்போம். செஞ்ச அமல வாழ்க்கையில வெளியில சொறியில வானம். எங்களுடைய அமல்கள் யாரோ ஒருத்தருக்காக வேண்டி எங்களோட அமல்களுக்கு இங்க அலங்காரம் செய்ய தேவையில்ல, யாரோ ஒருத்தருக்காக வேண்டி நாங்க செய்ய தேவையில்ல. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட காலத்துல ஒரு முக்கியமான ஒரு ஜனாஸா ஒருத்தர் மௌத் ஆகிட்டார். இந்த நேரத்துல அந்த ஊர்ல இருந்து எல்லாம் ஜனாஸாக்கு போனான். அவ யோசிங்க, ஒரு ஊர்ல எல்லாம் போறாங்கன்னா அந்த ஊர்ல முக்கியமான ஆளு. இப்ப இந்த இடத்துல அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் ஜனாஸாக்கு போகல. சிலவங்க வந்து கேட்டாங்க அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்ககிட்ட, நீ ஏன் ஜனாஸாக்கு வரல இந்த மனுஷன்? சொன்னாங்க, நான் ஜனாஸாக்கு வெளியாகத்தான் பார்த்தேன், நான் இந்த ஜனாஸாக்கு போவலன்னு சொல்லி சொன்னா மனுஷர் என்கிட்ட வந்து கேட்பாங்களே, ஏன் நீங்க வரலன்னு சொல்லி. அப்ப நாங்க நீங்க கேட்கறதுக்காக வேண்டி நான் ஜனாஸாக்கு வந்ததை போல ஆவிருமே. அதனால அந்த இடத்துல இஹ்லாஸ்ல சின்ன பலஹீனம் வந்துட்டு நான் அந்த ஜனாஸாக்கு வரலேன்டா. சுப்ஹான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்துல ஒரு மனிதன் மஸ்ஜிதுக்குள்ள வந்தார், அவசரமாக தொழுதுட்டு வெளியே போறான். அலி ரலியல்லாஹு அன்ஹு போகக்கூடிய சஹாபியே எடுத்தாங்க சவுக்க, கேட்டாங்க, இவ்வளவு அவசரமா தொழுதுட்டு எங்க ஓடுறாய்? நிதானமா தொழு வேண்டாம். இந்த மனுஷன் அந்த அவங்களுடைய சாட்டைக்கு பயந்து வந்து நிதானமா அமைதியா தொழுதார். இப்ப அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு கேட்டாங்க, 2 தொழுகையில் எந்த தொழுகை சிறந்தது சொல்லு பாப்போம். இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, 2வது தொழுத நிதானமா தொழுகையை விட அவசரமா தொழுதான் சிறந்தது என்றா. கேட்டாங்க, ஏன் அப்படி சொன்னாய்? நான் சொன்னேன், அவசரமா தொழுதாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுதேன், நிதானமா தொழுந்தாலும் உங்களோட சாட்டை அடிக்கி பயந்து தொழுதேன் என்றா. சுப்ஹான். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் சொன்னாங்க, ருப்ப ஸாயிம் லைஸ லஹு மின் ஸவாமி ஸௌமஹு இல்லல் ஜூ' வல் அத்ஷ். சொன்னாங்க, அதிகமான நோம்பாளிகள் நோம்பு பிடிக்கிறாங்க, பசியில தாகத்துல மட்டும்தான் நீக்கிறாங்க, அவங்களோட நோம்புல எந்த புரோசனமும் இல்ல. எத்தனையோ பேர் நின்று வணங்குறாங்க, அவங்க வெறுமனே நின்று வணங்குறது மட்டும்தான், அவங்களோட தொழுகையில் எந்த புரோசனமும் இல்லையே. இந்த நாவை கொண்டு அமல்களை வெளியில சொல்லி காட்டலாம். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது விஷயம், அமல்கள் வாழ்க்கையில செய்யுங்க கஷ்டத்தோட சிரமத்தோட, ஆனா அமல்களை வாழ்க்கையில வெளியில சொல்லவான், முகஸ்துதிக்காக வேண்டி செய்யவான். எங்களுக்கு எவ்வளவு செய்ய இயலும் அவ்வளவு செய்யுங்க. நீங்க அமல் செஞ்சிட்டீங்களா, உங்களுக்கு கீழே பொறுப்புல உள்ளவங்களுக்கு மட்டும் போய் எத்தி வைங்க. மஸ்ஜிதுக்கு போறதுடைய கண்ணியம், தராவீஹுடைய கண்ணியம், வித்ருடைய சிறப்பு, உங்களுக்கு கீழே பொறுப்புல யாரெல்லாம் நீக்கிறாங்களோ அவங்களுக்கு எத்தி வைங்க. சாடமாடையாக பேசுறது, அங்க இங்க ஹிண்ட் அடிக்கிற மாதிரி பேசுறது, மற்ற மனிதர்கள் அப்படியே தூண்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு காலமும் செஞ்சு அமல்களை பறி கொடுக்கவான. இது முதலாவது. 2வது உலமாக்கள் சொல்றாங்க, நாவை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயத்துல மிக முக்கியமானது தான் ரமலானுடைய காலம். தேவையில்லாத எந்த விஷயமும் பேச போவான், தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்திலும் தலைப்போட பேசிடுவான். அது எந்த விடயமாக இருந்தாலும் வாயில இருந்து தேவையில்லாத ஒரு பேச்சு பேசுறல்ல, புறமாக இருந்தாலும் கோலாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் இட்டுக்கெட்டாக இருந்தாலும் அவதூறாக இருந்தாலும் தூசணமாக இருந்தாலும் மோசமான எந்த வார்த்தையும் வாயால பேசிட வானம், நோம்புல பலாபலன் இல்லாம பேசிடும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்க தேவையில்லாத ஒரு வார்த்தை வாயால வெளியாகினா எங்கட அமல்கள் எல்லாத்தையும் அது அப்படியே பாலாக்கி போட்டுடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மிக முக்கியமான சஹாபி. கியாமத்துடைய நாள் உலமாக்களுக்கு தலைவர் இவர் தான், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு. வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாத்தையும் இவங்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. ஈமானோடுமா, இஹ்லாஸோடுமா, இபாதத்தை பத்தி, அமால்களை பத்தி, குர்ஆனுடைய ஷரஹ்,
ஹதீஸுடைய ஷரஹ் எல்லா விஷயத்தையும் படிச்சு கொடுத்தவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு கிட்ட கேட்டாங்க, அலா உக்பிருக பிமிலாகி தாலிக குல்லி, சொன்னாங்க உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி தரவான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் பலா யா நபி அல்லாஹ், சொல்லித்தாங்க அல்லாஹ்வுடைய நபியேன்னு சரி சொன்னாங்க. இந்த நேரத்துல சொன்னாங்க என்ன தெரியுமா, ஃபஅഖத லிசானிஹி, அவங்களோட நாக்க வெளியே எடுத்து இப்படி பிடிச்சு கொண்டாங்க. பிடிச்சு சொன்னாங்க, குஃப அலைக ஹாதா, இந்த நாவுக்கு நீங்க பயந்துக்கோங்க முஆத் என்றாங்க. சுப்ஹானல்லாஹ். எல்லாத்தையும் படிச்சு கொடுத்துட்டு சொன்ன வார்த்தை, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து கியாமத்துடைய நாள் உலமாக்களுடைய தலைவருக்கு சொன்ன எச்சரிக்கை, நாக்க வெளியே எடுத்து சொன்னாங்க, இந்த நாக்குடைய விஷயத்துல பத்திரமா இருங்க. வாய்க்கென்று பேச போவானு, எங்களுக்கு பேச ஏலும், ஆனாலும் பேசாம இருக்கிற மௌனம் சிறந்தது. பேச போவானம், எங்களுக்கும் பேச தெரியாவா, எங்களுக்கு பேச வாயில்லையா, இப்படி என்ன பேச தேவை. அவங்களுக்கு பேச உரிமைகள் இருந்தாலும் அந்த இடத்துல நோம்புடைய கட்டமோ மத்த கட்டமோ மௌனமாக அந்த இடத்துல இருந்து விலகிறது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எங்கட கட்டுப்பாட்டை மீறி செயற்படக்கூடிய ஒரு உறுப்பு தான் நாக்கு என்று சொல்றது. ஏனென்றா சில டைம்ல மனிதர்களுக்கு கோபம் போனா என்ன பேசுறோம்னு அவங்களுக்கு தெரியாம பேசிடும், என்ன சொல்றோம்னு அவங்களுக்கு தெரியாம பேசிடும். பொறுமை என்றது ஆரம்ப கட்டத்துல வரணும். எவ்வளவு மனிதர்கள் சமூகத்துல பாக்குறோமா இல்லையா, குடும்பங்கள் பிரிஞ்சதுக்கு காரணம் நாவு, வாய். சொல்லுவாங்க, இந்த வாயால தான் குடும்பம் பிரிஞ்சிச்சு, இந்த வாயால தான் ஃப்ரெண்ட்ஷிப் உடைஞ்சிச்சு, இந்த வாயால தான் வியாபாரம் போச்சு. இந்த நாவ மிச்சம் கண்ட்ரோல வச்சுக்கோ. அதுக்கப்புறம் அதெல்லாம் பறிபோன போறோம். நாங்க அதுக்கு பின்னால பேசுறதுல அர்த்தம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஒரு பெண்மணி அழுவுறா, குழந்தை மவுத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்னுக்கு பேசி சொன்னாங்க, அழுவாம பொறுமையாயிருங்க. இந்த பெண்மணி சூடாக ஏசினா, பின்னுக்கு வந்த யாருன்னு தெரியா, ஏசினா சும்மா போவோம் அவங்களுக்கு தெரியுமா, அப்படிப்படியே ஏசிட்டான். பின்னுக்கு வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். அந்த பெண்ணுக்கு வந்தவங்க கிட்ட இருந்தவங்க சொன்னாங்க, வந்து சொன்னது யாரு தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பெண் ஓடி போய் சொன்னா, யார சொல்ல நீங்க வந்தேன்னு தெரியா, நான் தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க, அஸ்ஸப்ரு இந்த ஸதமத்தில் ஊலா, பொறுமைன்றது ஆரம்ப கட்டத்துல வரும். இந்த பேசினதுக்கு போற வந்து ஒண்ணு நினைச்சு கொள்ளவான ஒரு அவசரத்துல பேசினது இந்த பேசி இல்ல. பொறுமை என்றது பொறுமை உடையிற கட்டம் தான் பொறுமை வரணும். பொறுமை உடைஞ்சி மன்னிப்பு கேட்கறதுல பேர் அல்ல பொறுமை. பொறுமை எப்ப உடையுதோ அந்த நேரம் தான் பொறுமை ஆயிக்கும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடைசியாக இதோட முடிச்சு கொள்றது, அந்த காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள் இந்த ஒரு விஷயத்தை நாங்க எதை விட்டுட்டோமோ அதை பெரியோர் அமலா எடுத்து சொர்க்கத்தை கேட்டாங்க அல்லாஹ் கிட்ட. அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துல எவ்வளவு முக்கியமான ஒரு சஹாபி. கிதாபுகள்ல இவங்களோட வரலாற கொஞ்சம் எடுத்து வாசி. அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு யார், இஸ்லாத்துல எப்படியான சஹாபி என்று இவங்களோட சம்பவங்கள் எடுத்து வாசி. இவர் யாருண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 23 வருஷ காலமும் ஒன்றாக ஈந்த ஒரு சஹாபி தான் அபூ துஜானா. 23 வருஷமும் மக்கால இருந்து மதீனாக்கு வந்ததுக்கு பின்னாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அவங்களோட மௌத்து வரைக்கும் கடைசி முட்டு மீந்த சஹாபி அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க யாருண்டா, பத்ருடைய சஹாபி, பத்ருடைய யுத்த காலத்துல கலந்து கொண்டவர். பத்ர்ல கலந்து கொண்டவங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, இஅமலு மா ஷி'தும் ஃபஇன்னி கத் கஃபர்து லகும், உலகத்துல நீங்க வேண்டியமாய் வாழுங்க, உங்களோட எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சிட்டேன் என்றான் அல்லாஹ். இதுதான் பத்ர் சஹாபாக்களுக்குரிய சிறப்பு. இந்த பத்ருடைய சஹாபி அபூ துஜானா, உஹதுடைய சஹாபி, ஹந்தக்குடைய சஹாபி, ஹுனைனுடைய சஹாபி, தபூக் யுத்தத்துடைய சஹாபி, பைஅத்துர் ரிதுவான்ல கலந்து கொண்ட சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வஃபாத்துக்கு பின்னால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல பொய் நபி தோன்றிய நேரத்துல அவங்களுக்கு எதிராக யுத்தம் செஞ்சாங்க. அந்த யுத்தத்துல துணிச்சலாக போராடிய ஒரு சஹாபி அபூ துஜானா. அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்துக்கு முன்னால அவங்களோட வாளை எடுத்து சஹாபாக்களுடைய ஒரு கூட்டத்துல வச்சு கேட்டாங்க, இந்த வாளுடைய ஹக்க நிறைவேற்ற யாரு ரெடி? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா, யார் சொல்ல, நான் தயாராகிறேன். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை, சொன்னா வாள் எனக்கு விருப்பமான சாமனம், நான் ரெடி ஆகிக்கிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு எலும்பல்ல மௌனமா இருந்தார். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா, யார் சொல்ல, நான் தயாராகிறேன். ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா, நான் தயாராகிறேன். இப்படி பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் எழுப்பினாங்க. கடைசி அபூ துஜானா எழுப்பி சொன்னாங்க, யார் சொல்ல, நானும் தயாராகிறேன்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாளுடைய ஹக்க அபூ துஜானாவுடைய கையில தான் கொடுத்தாங்க. அவ்வளவு முக்கியமான ஒரு சஹாபி இஸ்லாத்துல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பத்ர் உஹத் எல்லாம் ஒரு ஓரத்துல வைங்களே, சஹாபியை வச்சு அவர் சொர்க்கம் பேசிடலுமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான். சஹாபாக்களை நாங்க பொருந்தி கொண்டோம் சொல்லி குர்ஆன் சொல்லுது. அப்ப அதை கொண்டே அவர் சொர்க்கம் போவேலும். ஆனா அபூ துஜானா சக்கராத்துடைய நிலைமைக்கு வந்துட்டார். சக்கராத்துல ஈகிறாரு. சஹாபாக்கள் பார்க்க போறாங்க. கிதாபில் எழுதுறாங்க, யதஹல்லல வஜ்ஹஹு கல் கமர். அவங்களுடைய முகன் சந்திரனை போல பிரகாசமாகி சிரிச்சு கொண்டிருக்கிறான். சக்கராத் சிரிச்சு கொண்டிருக்கிறான். பயம் ஒன்றும் இல்ல, மௌத்துல சிரிச்ச நிலைமையில இருக்கிறான். நாங்க நீங்க என்ன யோசிப்போம்? ஒரு பத்ருட சஹாபி, உஹதுட சஹாபி, உஹதுல விட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. உஹதுல அப்படி நடந்து கொண்டார். ஹந்தக்ட சஹாபி, ஹுனைன்ட சஹாபி, பையத்து ரிதுவான்ல இருந்தார். நபியும் வாழ கொடுத்தாங்க. ஒரு சஹாபி அது சுட்டி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களை கேட்டாங்க சஹாபாக்கள், அபூ துஜானா இப்படி சிரிச்சு கொண்டிருக்கிறீங்க சக்கராத்துல? சொன்னாங்க, நான் அல்லாஹ்விடத்துல தைரியமா ஒரு விஷயத்தை வச்சு சொர்க்கத்தை கேட்டிக்கிறேன், நல்லா நிச்சயம் அதை கொண்டு சொர்க்கம் தருவான். கேட்டாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க? நாங்க எதை விட்டோமோ அதை தான் அவங்க சொன்னாங்க ஃபகான கல்பி லில் முஸ்லிமீன சலீமா. முஸ்லிம்களுடைய விஷயத்துல என் உள்ளம் சலாமத்தாய். யாரோட நான் பிரச்சனை பண்ணில்ல, யாருக்கும் ஏசி பேசி இல்ல, தேவையில்லாத அடுத்தவண்ட ஊர்வலா நான் பேசி இல்ல, கோல் புறங்கள் இதெல்லாம் கதைச்சு இல்ல. இதை கொண்டு அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தை கேட்கிறேன். இந்த பத்ரை கொண்டு உஹத கொண்டு இதெல்லாம் கேட்கல, மத்தவனோட நான் நல்ல முறையில நடந்துகிறேன், அதை கொண்டுதான் சொர்க்கத்தை கேட்கிறேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப சுருக்கம். கஷ்டத்தோட சிரமத்தோட ரமலான்ல அமல் செஞ்சு கொண்டிருக்கிறோம். நாவுகளை கட்டாயம் பாதுகாத்து போடும். புறம் வானம் விட்டு போடும், பொய் வானம் விட்டு போடும், கோல்செல்ல வானம் விட்டு போடும், இட்டு கெட்டான விஷயங்கள் வானம். உங்களுக்கு ஒரு விஷயம் விளப்பம் இல்லையா, ஒருத்தர் வந்து சொன்னா அதை நம்ப வானம். ஒருத்தர் உங்ககிட்ட வந்து சொல்றாரா, அந்த விஷயத்தை நம்ப வானம். அதுல ஊர்ஜிதம், அது உறுதியா இல்லையான்னு சொல்லி பாருங்க. அதை கொண்டு போய் 10 பேர்கிட்ட சொல்ல வாரும். இதனால ரமலானுடைய நோம்புல புரோசனம் இல்லை. அவர் சில நேரத்துக்கு பொறாமையில சொல்லலும். உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு கண் இல்லாம உங்ககிட்ட ஓடி வாரா, ரத்தம் வடிய வடிய வந்தாலும் அவரோட பக்கம் நியாயம் எடுக்க வானம். ஏன்? இவர் சண்டை பிடிச்ச அடுத்த மனுஷன் 2 கண் இல்லாம ஈக்கேலுமெண்டா ஐசுட்டு ஒத்தருடைய பேச்ச விட்டு ஒரு நாள் முடிவு எடுக்கிறல்ல. அவர் பொறாமையில சொல்லேலும், வேற ஏதாவது விஷயத்துல சொல்லேலும், வேற பழி வாங்கணும் என்று சொல்லேலும், கேவலப்படுத்த சொல்லேலும். அதனால ரமலான்ல நாவுகளை பாதுகாரு. ஏனென்றா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா எங்கேயுமே சொல்லல, நேரடியா சொல்லல, ஜகாத் கொடுக்காதவனுக்கு அல்லாஹ் லானத்தீகுது. லானத்தீகுதுங்க எங்க சரிக்குதா? சதகா கொடுக்காதவனுக்கு அல்லாஹ் லானத்தீகுது, சொல்லாதவனுக்கு அல்லாஹ் லானத்தீகுது. வேற வார்த்தையா தான் சொல்றான். ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேரடியாக அல்லாஹ் பதுவா செய்யறான் என்றா அலா லஅனத்துல்லாஹி அலல் காதிபீன். பொய் பேசுறவனுக்கு அல்லாஹ்ட பதுவா இருக்குது. வயலு யௌமைதில் முகஸிபீன், பொய் பேசுறவன் எல்லாம் நாசம் தான் சொல்லி குர்ஆன் சொல்லு. நேரடியாக வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, குறை பேசி திரியக்கூடியவர்களுக்கு நாசம் குர்ஆன் சொல்லுதா இல்லையா? அப்ப அமல உட்டவனு கூட அல்லாஹ் தஆலா பதுவா செய்யல. இந்த மாதிரி நாவோட சம்பந்தப்பட்ட பாவம் செய்யறவனுக்கு அல்லாஹ் தஆலா நேரடியாக பதுவா செய்யறான். எனவே ரமலானுடைய காலம் அமல்களை பாதுகாக்கணும் என்றா முதலாவது எங்களுடைய நாவுகளை பாதுகாக்கிறதின் மூலமாகத்தான் நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் பாதுகாக்க முடியும். மீதமாக இருக்கக்கூடிய காலத்திலேயாவது நாவுகளை பாதுகாத்துக் கொள்வோம், அமல்களை வெளியில சொல்ல அமைப்போம். யாரோடையும் சண்டை சச்சரவு வானம், எல்லா இடத்திலையும் சமாதானமா நோன்பாளி என்ற அடிப்படையில விலகி போங்க. எந்த இடத்திலையும் நாவால் எந்த பாவமும் செய்யாம அமல்களை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. யாழ் எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.